இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அன்பே உருவான எங்கள் தந்தையே, இந்த இனிய காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி. எங்கள் எண்ணங்கள், செயல்கள், வார்த்தைகள் அனைத்தையும் உமது புகழ்ச்சிக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருளும். இந்த நன்றியின் மன்றாத்தை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பேரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமேன். திருவருகை காலத்தின் இந்த 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, ஆண்டவர் இயேசுவோட பிறப்புக்காக நாம தயார் செஞ்சுட்டு இருக்கோம். நம் உள்ளங்களை ஒரு பெத்லஹேம் குடிலா மாத்திக்கிட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல இன்னைக்கு நம்ம உரையாடல ஒரு சின்ன நிகழ்வோட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இருந்தாரு, வெளிப்பார்வைக்கு ரொம்ப பக்தி உள்ளவர் மாதிரி, சமூகத்துல ரொம்ப நல்லவர் மாதிரி தெரிஞ்சாரு. ஆனா வீட்டுக்குள்ள தான் குடும்பத்துக்கிட்ட ஒரு மாதிரி கடுமையா நடந்துக்குவாரு. ஓ. அப்போ ஒரு நாள் அவரோட மகன் கேட்டாம், அப்பா, நீங்க வெளியில ஒரு மாதிரியும் வீட்டுக்குள்ள இன்னொரு மாதிரியும் ஏன் இருக்கீங்க? இந்த கேள்வி அந்த தந்தையோட மனசுல ஆழமா தச்சது. சொல்லப்போனா அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்க புள்ளியா அமைஞ்சது. இந்த நிகழ்வு ரொம்ப அருமையா இருக்கு. இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற வாசகங்களோட மைய கருத்தோட ரொம்ப அழகா பொருந்தது. இன்னைக்கு இந்த வாசகங்கள், அதாவது மத்தேயு நற்செய்தி, இறைவாக்கினர் எசாயாவின் வாசகம், பின்ன புனித பவுலோட கடிதம், இது எல்லாமே மனமாற்றம், நேர்மையான வாழ்க்கை, அப்புறம் ஒரு புதிய உலகத்துக்கான எதிர்பார்ப்பு, இந்த கருப்பொருள்களை சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு. திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான நபரை மையமா வச்சு இதை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, அப்போ மத்தேயு நற்செய்தியிலிருந்தே ஆரம்பிக்கலாமா? அதிகாரம் 3 வசனங்கள் 1-12 வரைக்கும் பார்க்க போறோம். இந்த வசனங்கள் பாலைவனத்துல ஒளிச்சு ஒரு குரலை பத்தினது. ஒட்டக முடிய உடுத்திக்கிட்டு வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு மனிதர். ஆனா அவரோட வார்த்தைகள் அன்றைய அதிகார மையங்களையே அசைச்சு பார்த்துச்சு. ஆமா, திருமுழுக்கு யோவான். ஆமா, இத நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாமே. சொல்லுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தினர் வராருன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம நாட்டு தலைவர் வராருன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இல்லாத பொருளை எல்லாம் அப்புறப்படுத்தி எல்லாம் நீட்டா இருக்கணும்னு பாப்போம். அதேதான், அவரே வரவேற்க தயாராகும். அது மாதிரிதான் அரசர்க்கெல்லாம் அரசர் வரப்போறார். அதுக்கு உங்க இதயத்தை, உங்க வாழ்க்கைய தயார்படுத்துங்கன்னு. ஆமா, திருமுழுக்கு யோவான் முழங்கினார். நம்ம நேரடியா வாசகத்துக்குள்ள போலாம். முதல் வசனம் சொல்லுது, அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்தில் வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இந்த இடம் யூதேயாவின் பாலை நிலம். இது ரொம்ப முக்கியமானது தானே? ரொம்ப முக்கியம். அது ஒரு தனிமையான கரடுமுரடான இடம். அங்க நகரத்தோட இறைச்சலோ உலகத்தோட கவனச்சிதறல்களோ கிடையாது. கடவுளோட செய்தியை மட்டுமே தெளிவா கேட்கறதுக்கு. எக்ஸாக்ட்லி. அதை எந்த கலப்பும் இல்லாம அறிவிக்க அவர் தன்னை முழுமையா அர்ப்பணிச்சிருக்காருன்னு இது காட்டுது. ஒரு நிமிஷம், அவரோட தோற்றத்தை பத்தியும் வாசகம் சொல்லுதே. அவர் ஒட்டாலான ஆடையை அணிந்து இடையில் தோல் கச்சையை கட்டியிருந்தார். சாப்பிட்டது வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். ஆமா, இது வெறும் ஒரு எளிமையான வாழ்க்கை முறைதானா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருந்துச்சா? மிக முக்கியமான கேள்வி. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. முதல் நூற்றாண்டு யூதர்களுக்கு இது ஒரு அரசியல் வெடிகுண்டு மாதிரி. அப்படியா? ஏன்? காரணம், பழைய ஏற்பாட்டோட மாபெரும் இறைவாக்கினரான எலியா இதே மாதிரிதான் தோற்றமளிச்சார். ஓ. யூதர்களோட நம்பிக்கையின்படி மெஸ்ஸியா வர்றதுக்கு முன்னாடி ஊழல் நிறைஞ்ச ஆட்சியாளர்களை எதிர்க்கவும் மக்களை திருப்பவும் எலியா திரும்ப வருவார்னு ஒரு இறைவாக்கு இருந்துச்சு. சரி. அப்போ யோவான் இப்படி எலியாவை போல உடையணிஞ்சு வந்தப்போ அவர் மறைமுகமா ஒரு செய்திய சொல்றாரு. பழைய சிஸ்டம் சரியில்லை, கடவுளோட தீர்ப்பு நெருங்கிடுச்சு, நான் தான் அந்த மாற்றத்துக்கான குரல் அப்படின்னு சொல்ற மாதிரி. கரெக்ட். இது நேரடியா ரோமியல்களோட ஆதரவுல ஆட்சி செஞ்ச ஏரோது மன்னனுக்கும் எருசலேம் ஆலய அதிகாரிகளுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு சவால். அப்போ மக்கள் அவரை பார்த்த உடனேயே இவர் ஏதோ ஒரு சாதாரண போதகர் இல்ல, இங்க ஏதோ பெருசா நடக்க போதுன்னு உணர்ந்திருப்பாங்க. நிச்சயமா. அவரோட செய்தியும் அதைத்தானே சொல்லுது. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. இந்த விண்ணரசு, இத கொஞ்சம் விளக்க முடியுமா? அது நாம இறந்த பிறகு போற சொர்க்கத்தை குறிக்குதா? இல்ல, அதுதான் இங்க இருக்கிற பொதுவான தவறான புரிதல். விண்ணரசு இல்லனா கடவுளின் ஆட்சிங்கிறது தூரத்துல இருக்கிற ஒரு இடம் இல்ல. அப்போ அது கடவுளோட அன்பும் நீதியும் இரக்கமும் ஆளுகின்ற ஒரு புதிய வாழ்க்கை முறை. அது இங்கேயே இப்போதே தொடங்குது. ஓ, அந்த ஆட்சி இதோ உங்க வாசல்ல நிக்குது, அதுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா,
உங்க பழைய வாழ்க்கை பாதையை விட்டுட்டு இந்த புதிய பாதைக்கு திரும்புங்க. இதுதான் யோவானோட அழைப்பு. இது ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய நற்செய்தியும் கூட. அருமை. அப்படியானா இந்த வழியை ஆயத்தம் செய்யறத பத்தி எசாயா இறைவாக்கினர் சொன்ன இறைவாக்கும் இங்க நிறைவேறுது இல்லையா? ஆமா, பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். யோவான் அந்த வழியை ஆயத்தம் செய்யற குரலா இருக்காரு. சரி, இவ்ளோ தீவிரமான சவாலான ஒரு செய்திக்கு மக்களோட பிரதிகரணம் எப்படி இருந்துச்சு? அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம். மக்கள் பயந்து ஓடல. அப்படியா? ஆமா, மாறா எருசலேம், யூதேயா, யோர்தான் ஆற்றை சுத்தியுள்ள எல்லா பகுதிகள்ல இருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமா அவர்கிட்ட வந்தாங்க. வாவ், அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியா இருந்திருக்கணும். நிச்சயமா. யோசிச்சு பாருங்க, அன்றைய மதத் தலைவர்களோட சட்டத் திட்டங்களை கேட்டு சலிச்சு போன மக்களுக்கு யோவானோட வார்த்தைகள் ரொம்ப உண்மையானதாவும் சக்தி வாய்ந்ததாவும் இருந்திருக்கு. அவங்க சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலையே. இல்லவே இல்ல. அவங்க ஒரு கான்கிரீட்டான செயலை செஞ்சாங்க. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்றார்கள். அந்த திருமுழுக்கு அது நாம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சடங்கு இல்ல. யோவான் அதுக்கு ஒரு புதிய அவசரமான அர்த்தத்தை கொடுத்தார். என்ன அர்த்தம்? இது திரும்ப திரும்ப செய்யற சுத்திகரிப்பு இல்ல. வரப்போற கடவுளோட தீர்ப்புக்கு முன்னாடி ஒரே முறை செய்யப்படுற முழுமையான மனமாற்றத்தோட அடையாளம். உங்க பழைய பாவ வாழ்க்கைய அந்த யூர்தானாத்துல மூழ்கடிச்சிட்டு ஒரு புதிய மனிதரா எழுந்துவாங்கன்னு சொல்ற மாதிரி. சரியா சொன்னீங்க. அது உள்ளத்தையே கழுவி ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கற செயல். சரி, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போதுதான் ஒரு திருப்பம் வருது. அன்றைய மதத் தலைவர்கள் அங்க வராங்க. ஆமா, பரிசேயரும் சதுசேயரும் திருமுழுக்கு பெற வந்தாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்? ஏன்னா இந்த ரெண்டு குழுக்களும் நெற்பிரிமிரபிள் எதிரிகள். சதுசேயர்கள் படக்காரர்கள், குருக்கள். பரிசேயர்கள் சாமானிய மக்கள் கிட்ட செல்வாக்குள்ளவங்க. இந்த ரெண்டு எதிரெதிர் குழுக்களும் ஒன்னா வராங்கன்னா யோவானோட இயக்கம் எந்த அளவுக்கு பெரியதாவும் அவங்க அதிகாரத்துக்கு அச்சுறுத்தலாவும் இருந்திருக்கணும்னு பாருங்க. அவங்கள பார்த்ததும் யோவானோட பதில் ரொம்பவே கடுமையா இருக்கு. விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யாருன்னு கேக்குறாரு. ஆமா, ஒரு இடி மாதிரி இருந்திருக்கும் அந்த வார்த்தைகள். ஏன் இவ்வளவு கோபம்? ஏன்னா அவங்க வர்றதோட நோக்கம் உண்மையான மனமாற்றமா இருக்காதுன்னு யோவான் சந்தேகிக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளேங்கிறது இல்ல, ஏதேன் தோட்டத்துல ஏவாள வஞ்சித்த பாம்போட சந்ததி நீங்கன்னு நேரடியா குற்றம் சாட்டுறார். உங்க உள்ளத்துல விஷம் இருக்கு, வெளிவேஷம் போடுறீங்கன்னு சொல்றாரு. அப்புறம் உங்களோட மிகப்பெரிய பெருமையை தாக்குறார். ஆமா, ஆபிரகாம் எங்கள் தந்தை என உங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு பெருமை கொள்ள வேண்டாம் என்கிறார். அதாவது, நாங்க ஆபிரகாமோட வம்சத்துல பிறந்தவங்க, அதனால எங்களுக்கு மீட்பு உறுதிங்கிற அந்த பரம்பரை பெருமையை அவர் உடைக்கிறார். மிக சரியா. அந்த பெருமை அவர் எப்படி உடைக்கிறாருன்னு பாருங்க. கடவுள் இந்த கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய வல்லவர் என்கிறார். வாவ். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டோட மிக உயர்ந்த தலைவர்கள் கிட்ட போய், கடவுளுக்கு நீங்க ஒன்னும் பெரிய ஆட்கள் இல்ல, தேவைப்பட்டா இந்த கல்ல கூட உங்களை விட மேன்மையா மாற்றுவார்னு சொல்றதுக்கு எவ்ளோ தைரியம் வேணும்? ஆமா, உங்கள் மத அடையாளம், அந்தஸ்து எதுவும் கடவுளுக்கு முன்னாடி செல்லாது. அவருக்கு தேவை உண்மையான மனமாற்றம் தானே சொல்றாரு. அந்த வார்த்தைகள் அவங்க அகங்காரத்தை சுக்குநூறா உடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் வர்ற உருவகம் இன்னும் பயங்கரமா இருக்கு. ஏற்கனவே மரங்களின் வேர் அருகே கோடரி வைக்கப்பட்டாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். இத கொஞ்சம் விளக்க முடியுமா? இது காலத்தோட அவசரத்தை உணர்த்துற ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். இங்க மரங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையையும் குறிக்குது. கோடரி கடவுளோட தீர்ப்பை குறிக்குது. ஆமா, அந்த தீர்ப்புக்கான நேரம் நெருங்கிடுச்சு. அது மரத்தோட கிளைகள்ல இல்ல, வேர் பக்கத்திலேயே இருக்கு. ஓ, அப்ப நம்ம வெளிப்புற செயல்களை மட்டும் பார்த்து கடவுள் ஏமாற மாட்டார். சடங்குகள்ங்கிற இலைகள் மட்டும் நம்மள காப்பாத்தாது. காலம் முடிஞ்சிடுச்சு, தீர்ப்பு நிச்சயம். இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு யோவான் தன்னை பத்தியும் தனக்கு அப்புறம் வரப்போறவரை பத்தியும் பேசுறாரு. அதுல அவரோட தாழ்மை வெளிப்படுது இல்லையா? ஆமா, அதுதான் யோவானோட மகத்துவம். அவர் இவ்வளவு அதிகாரத்தோட பேசினாலும் தன்னை ஒருபோதும் முன்னிலைப்படுத்தல. நான் மனமாற்றத்திற்காக தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருபவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்ல கூட எனக்கு தகுதி இல்லைங்கிறார். அந்த காலத்துல ஒரு குருவோட மிதியடிகளை தூக்கிட்டு போறது ஒரு அடிமையோட வேலை. அந்த அடிமையோட தகுதி கூட எனக்கு இல்லைன்னு சொல்றாரு. ஆமா,
இது மூலமா வரப்போற இயேசு எவ்ளோ பெரியவர்னு அவர் கோடிட்டு காட்டுறார். இயேசு கொடுக்க போற திருமுழுக்கும் வித்தியாசமானதுன்னு சொல்றாரு. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். தூய ஆவி, நெருப்பு, இது கேட்கறதுக்கு ஒண்ணுக்கொன்னு முரணா இருக்கே. ஒன்னு வாழ்வை கொடுக்கிறது, இன்னொன்னு அழிக்கிறது. அருமையான கேள்வி. இயேசுவோட வருகையில இந்த 2 அம்சங்களும் இருக்கு. தூய ஆவிங்கிறது நம்மள புதுப்பிக்கிற, நமக்கு புதிய வாழ்வை தர கடவுளோட சக்தி. சரி, அப்போ நெருப்பு? அதே நேரத்துல நெருப்பு 2 வேலை செய்யும். ஒன்னு தங்கத்தை போல நம்மள புடமிட்டு தூய்மையாக்கும். இன்னொன்னு தூய்மைப்படுத்த முடியாத தீயத அழிச்சிடும், தீர்ப்ப குறிக்குது. அப்போ இயேசுவோட வருகை ஒரே நேரத்துல மீட்பையும் கொண்டு வரும், தீர்ப்பையும் கொண்டு வரும். ஆமா, நாம எதை நோக்கி போறோம்னு நாம தான் தீர்மானிக்கணும். அத விளக்கறதுக்கு தான் அந்த இறுதி உருவகத்தை பயன்படுத்துறாரு, கோதுமையும் பதரும். ஆமாம், அவர் தூற்றுக்கூடையை தம் கையில் கொண்டு கோதுமையை பதரிலிருந்து பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அவியாத நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார். அந்த கால விவசாயிகளுக்கு இது ரொம்ப சுலபமா புரிஞ்சிருக்கும். அறுவடைக்கு பிறகு தானியத்தையும் பயனற்ற உமியையும், அதாவது பதரையும் தூற்றுக்கூடைய வச்சு காத்துல வீசுவாங்க. கனமான மதிப்புள்ள கோதுமை கீழே விழும். ஆமா, லேசான பயனற்ற பதர் காத்துல பறந்து போயிடும். இது இறுதி நாள்ல நடக்க போற கடவுளோட தீர்ப்புக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆமா, கடவுள் நல்லவங்களையும் கோதுமை, தீயவங்களையும் பதர் பிரித்தெடுப்பார். நாம கோதுமையா இருக்கோமா இல்ல பதரா இருக்கோமாங்கிறத நம்ம செயல்கள் தான் தீர்மானிக்கும். நாம நற்கனிகளை கொடுத்து கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்தா நாம கோதுமையா கருதப்பட்டு அவருடைய விண்ணக களஞ்சியத்துல சேர்க்கப்படுவோம். இல்லனா பயனற்ற பதற போல அவியாத நெருப்புல எரியப்படுவோம். இது ஒரு கடுமையான எச்சரிக்கை, ஆனா ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த வாசகங்களோட முக்கிய செய்தி இதுதான். மனமாற்றத்துக்கான இந்த அழைப்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோர்தான் நதிக்கரையில ஒலிச்சது மட்டும் இல்ல, இன்னைக்கும் நமக்காக, உங்களுக்காக ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, இத நாளைக்கு பாத்துக்கலான்னு தள்ளி போடுற விஷயம் இல்ல. கோடரி வேறருகே வைக்கப்பட்டாய்ச்சுங்கிற வார்த்தைகள் அந்த அவசரத்தை நமக்கு உணர்த்துது. இது வெறும் வெளிப்புற சடங்குகளை பத்தினது இல்ல. நம்ம உள்ளத்திலையும் நம்ம செயல்கள்லயும் உண்மையான மாற்றம் தேவைன்னு இது வலியுறுத்துது. அப்படியானால் இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய சிந்தனை இதுதான். திருமுழுக்கு யோவான் கேட்டது போல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செயல்கள் நம்ம கிட்ட இருக்கா? நம்ம வாழ்க்கையிலையும் கோடரி மரங்களோட வேர் பக்கத்துல வைக்கப்பட்டிருக்குங்கிறத உணர்ந்து நம்ம என்ன மாதிரியான கனிகளை கொடுக்க இன்னைக்கு அழைக்கப்படுறோம்? நம்ம வார்த்தைகள்ல, நம்ம உறவுகள்ல, நம்ம வேலைகள்ல, நம்ம சிந்தனைகள்ல அந்த நற்கனிகள் வெளிப்படுதா? இல்ல நாம பதரை போல பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா? இத பத்தி இன்னைக்கு சிந்திச்சு பாப்போம். திருத்தந்தை சொல்றாரு, யோவானுக்கு இரட்டை வேடத்தின் மீது ஒவ்வாமை இருந்துச்சுன்னு. இரட்டை வேடத்தின் மீது ஒவ்வாமை, அலர்ஜி மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். அதாவது வெளிவேஷம் போடுறவங்கள அவரால சகிச்சுக்கவே முடியாது. அந்த பரிசேயரும் சதுசேயரும் உண்மையான மனமாற்றத்துக்காக வரல, மாறாக மக்கள் மத்தியில பிரபலமா இருந்த இந்த இயக்கத்துல தங்களையும் இணைச்சுக்கிட்டு தங்களோட பேரை காப்பாத்திக்க வந்தாங்க. இதுதான் யோவானோட கோபத்துக்கு காரணம். ஓ, அப்படியா? திருத்தந்தையோட பார்வை இத மொத்தமா வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது. அவர் இத வெறும் கோபமா பார்க்காம தன் மகன் அழிந்து போவதை காணும் ஒரு தந்தையின் அன்பின் குரல்னு சொல்றது ரொம்ப ஆழமா இருக்கு. உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள்னு கெஞ்சுற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் அதோட சாரம். வெளிவேஷம் ஒருத்தரோட ஆன்மாவே அரிச்சிடும். புனிதமான காரியங்களை கூட அது பாழாக்கிடும். நீங்க கடவுளுக்காக செய்யறதா நினைக்கிற காரியங்கள் கூட அடுத்தவங்க பாராட்டணும்னு செய்யும் போது அதோட புனிதம் போயிடுது. ஆமா, இந்த திரோதருகை காலங்கிறது இந்த வெளிவேஷங்களை களைஞ்சு கடவுளுக்கும் நமக்கும் உண்மையா இருக்கிறதுக்கான ஒரு அழைப்பு. நாம எல்லாருமே சில நேரங்கள்ல அந்த பரிசேயர்கள் மாதிரி சில முகமூடிகளை போட்டுக்கிட்டு தான் வாழ்றோம். அந்த முகமூடிகளை கண்டறிஞ்சு களையறதுக்கான காலம்தான் இது. ஆக யோவானோட அழைப்புங்கிறது தண்டனைக்கான பயத்திலிருந்து வர்றதில்ல, அது வீணாகி போற ஒரு வாழ்க்கையை மீட்கிற அன்போட அழைப்பு. சரி, இந்த மனமாற்றம் எதுக்காக, எதை நோக்கி நாம பயணிக்கணும்? இதுக்கான விடை அடுத்த வாசகமான எசையாவுல இருக்குன்னு நினைக்கிறேன். மிக சரியா பிடிச்சிங்க. யோவான் நம்மள தயாரிக்க சொல்றாரு. எதுக்கான தயாரிப்பு? எசாயா அதுக்கான ஒரு பிரம்மாண்டமான சித்திரத்தை நமக்கு தராரு. ஒரு மாபெரும் அரச வம்சத்தோட வீழ்ச்சியையும் அந்த வீழ்ச்சியோட நடுவுல இருந்து உதிக்கிற ஒரு புதிய மீட்பரை பத்தின இறைவாக்கு. வாங்க, இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 11
வசனங்கள் 1லிருந்து 10 வரைக்கும் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த வாசகத்தோட முதல் வசனமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தளிர் தோன்றும், அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை வளர்ந்து கனிதரும். இந்த ஒரு வரியிலே ஒரு பெரிய வரலாறு அடங்கியிருக்கு. நீங்க சொல்றது சரிதான். அந்த அடிமரம்ங்கிற வார்த்தை அது வெறும் வீழ்ச்சியை குறிக்கல. அது ஒரு முழுமையான, இனிமே சரி செய்யவே முடியாத அழிவோட சின்னம் மாதிரி இருக்கு. ஈசாய்ங்கிறவர் யாரு? அவரோட வம்சம் ஏன் அடிமரம்னு சொல்லப்படுது? அந்த பின்னணியை கொஞ்சம் விளக்க முடியுமா? கட்டாயமா. ஈசாய் இஸ்ரேலோட மாபெரும் அரசனான தாவீதோட தந்தை. ஓ, தாவீது அரசரோட அப்பாவா? ஆமா. தாவீதோட அரசுரிமை ஒரு காலத்துல ரொம்ப வலிமையா செழிச்சு வளர்ந்த ஒரு பெரிய மரம் மாதிரி இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல அடுத்தடுத்து வந்த அரசர்களோட பாவங்கள், கடவுளுக்கு புறம்பான நடத்தை, இதனாலெல்லாம் அந்த அரசு கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழுந்து போச்சு. கடைசியா பாபிலோனிய படையெடுப்பால எருசலேம் அழிக்கப்பட்டு தாவீது வம்சத்து அரசர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு மக்கள் அடிமைகளா கொண்டு செல்லப்பட்டாங்க. அப்போ தாவீதோட அரசுரிமைங்கிற அந்த பெரிய மரம் வெட்டி சாய்க்கப்பட்டு வெறும் அடிமரம் மட்டும் மிஞ்சிய ஒரு நிலை. இனி தங்களுக்கு அரசனே இல்ல, கடவுள் தங்களை கைவிட்டுட்டாருன்னு மக்கள் முழுமையா நம்பிக்கை இழந்த ஒரு காலம் அது. சரியா சொல்லுங்க. அந்த கிரமேஷ்ன இருட்டுல, அந்த நம்பிக்கையற்ற சூழல்ல தான் எசாயா இறைவாக்கினர் எழுந்து, இல்ல எல்லாம் முடிஞ்சு போகல, அந்த பட்டுப்போன அடிமரத்திலிருந்து ஒரு புதிய தளிர் தோன்றும்னு முழங்குறாரு. ஆஹா, இந்த தளிர் தான் வரவிருக்கும் மெசியா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தெளிவான இறைவாக்கு. மனுஷ கண்ணுக்கு முடிஞ்சிடுச்சுன்னு தோன்ற இடத்துல கடவுள் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குறாரு. இதுவே ஒரு பெரிய நம்பிக்கை. சரி, இந்த புதிய தளிர், இந்த புதிய தலைவர் மற்ற உலக தலைவர்கள் மாதிரி இருப்பாரா? இல்ல அவர்கிட்ட என்ன சிறப்பு இருக்கும்? அடுத்த வசனங்கள் அத பத்தி பேசுது இல்லையா? அதுதான் மிக முக்கியமான வேறுபாடு. இந்த தலைவர் தன் சொந்த பலத்தாலேயோ அறிவாலேயோ ஆட்சி செய்ய மாட்டார். வசனம் 2 சொல்லுது, ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். அது என்ன ஆவி? ஞானம், மையுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், மதிநுட்பம், அப்புறம் ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு. இந்த கொடைகளை அருளும் ஆவி. இந்த பட்டியலே ஆச்சரியமா இருக்கு. ஞானம், ஆற்றல் எல்லாம் சரி, ஆனா ஆண்டவரை பற்றிய அச்சம் உணர்வு ஒரு தலைமை பண்பா சொல்லப்படுறது எனக்கு ரொம்ப ஆழமா தெரியுது. இங்கே அச்சம்னா பயம் இல்ல தானே? அருமையான கேள்வி. நிச்சயமா பயம் இல்ல. திருவிவிலியத்துல ஆண்டவர் மீது கொள்ளும் அச்சம்னு சொல்றது கடவுளோட மாட்சிமையையும் புனிதத்தையும் உணர்ந்து அவர் மேல நாம கொள்ளுற ஆழ்ந்த மரியாதை, அன்பு, பிரமிப்பு இதையெல்லாம் குறிக்குது. அப்போ நான் நினைக்கிறதுதான் சரிங்கிற அகந்தைக்கு பதிலா? ஆமா, கடவுளோட திருவுளம் என்ன அப்படின்னு தேடுற ஒரு தாழ்ச்சியுள்ள உள்ளம். இந்த அச்ச உணர்வு தான் மத்த எல்லா கொடைகளுக்கும் அடித்தளமா அமையுது. அப்படி என்றால் இந்த தெய்வீக கொடைகள் அவரோட செயல்பாடுகள்ல எப்படி வெளிப்படும்? 3வது வசனம் சொல்லுது, அவர் கண் கண்டதை வைத்தோ காதால் கேட்டதை வைத்தோ தீர்ப்பு வழங்க மாட்டார். இது கேட்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப புரட்சிகரமான ஒரு கருத்து. ரொம்பவே புரட்சிகரமானது. ஏன்னா நம்ம உலகம் முழுக்க புறத்தோற்றங்களையும் சாட்சியங்களையும் வச்சுதான் இயங்குது. ஆமா, சமூக ஊடகங்கள்ல ஒருத்தரை பத்தி வர செய்திய வச்சு, அவங்க உடைய வச்சு, அவங்க பேசுற விதத்தை வச்சு நம்ம எவ்வளவு சுலபமா ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அதேதான். ஆனா இந்த மெசியாவோ அந்த வெளிப்புற தோற்றங்களை கடந்து ஒருத்தரோட உள்ளத்தோட நோக்கங்களையும் காயங்களையும் உண்மையான தேவையையும் அறிந்து தீர்ப்பு வழங்குவார். இது கடவுளால் மட்டுமே சாத்தியமான ஒரு நீதி. இந்த தெய்வீக ஞானம் ஒரு தலைவருக்கு இருக்கிறது ஆச்சரியம்தான். ஆனா ஞானம் மட்டும் போதுமா? அந்த ஞானத்தை வச்சு அவர் யாருக்காக செயல்படுவார்? ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அவரோட ஆட்சியில என்ன இடம் இருக்கு? நீங்க சரியான புள்ளிக்கு வந்துட்டீங்க. அவரோட ஆட்சியோட மையமே அவங்கதான். 4வது வசனத்தை பாருங்க. நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோருக்கு வழக்கு விசாரிப்பார். எந்த ஒரு சமுதாயத்திலையும் அதிகார வர்க்கத்தினால அதிகமா பாதிக்கப்படுறவங்க எளியோர் தான். அவங்க குரல் கேட்கப்படுறதே இல்ல. ஆனா இந்த மெஸ்ஸியாவோட ஆட்சியில அவங்களுக்கு தான் முதல் இடம். அவங்க வழக்க அவர் விசாரிப்பார். அதோட அவர் நீதியை நிலைநாட்ட பயன்படுத்துற ஆயுதங்களும் வித்தியாசமா இருக்கு. வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார், உதட்டு மூச்சினால் தீயோரே அழிப்பார். வாள், ஈட்டி, வன்முறைன்னு எதுவுமே இல்ல. உண்மையிலேயே அதிகாரத்தை பத்தின நம்ம எண்ணத்தையே இது மாற்றி அமைக்குது. அவரோட அதிகாரம் வன்முறையிலிருந்து பிறக்கல, மாறா உண்மையிலிருந்தும் நீதிலிருந்தும் பிறக்குது. உண்மை பேசப்படும் போது பொய் தானே அழிஞ்சிரும். அப்படிங்களா? அதுதான். நீதி நிலைநாட்டப்படும் போது அநீதிக்கு அங்கு இடம் இருக்காது.
அவரோட வார்த்தை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனாலதான் 5வது வசனம் நேர்மையும் உண்மையும் அவருடைய அரைக்கச்சையாக இருக்கும் சொல்லுது. அரைக்கச்சையா? ஆமா, அரைக்கச்சைங்கிறது ஒரு போர்வீரன் தன் உடையை இறுக்கி கட்டிக்கொள்ள உதவுற ஒரு முக்கியமான பகுதி. அதுபோல நீதியும் உண்மையும் அவரோட இயல்போடு பின்னி பிணிஞ்சிருக்கு. அவர் போட்டிருக்கிற ஆபரணங்கள் இல்ல. ஆக பட்டுப்போன அடிமரத்திலிருந்து வந்த தளிர் தெய்வீக ஞானத்தால் ஆளப்பட்டு ஏழைகளுக்கு நீதி வழங்குற ஒரு ஆட்சியை உருவாக்கும். இதோட விளைவு எப்படி இருக்கும்? இப்போ நாம இந்த வாசகத்தோட உச்சக்கட்டமான ரொம்ப கவித்துவமான பகுதிக்கு வர்றோம். ஆமா, வசனங்கள் 6லிருந்து 8 வரைக்கும் மெசியாவோட ஆட்சியால ஏற்படுற அந்த முழுமையான அமைதிய ஏதேன் தோட்டத்தை ஞாபகப்படுத்துற காட்சிகளா எசையா தீட்டுறாரு. ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும், சிறுத்தை வெள்ளாட்டுக் குட்டியோடு படுத்துக்கொள்ளும். இந்த விலங்குகள் இயற்கையிலேயே ஒண்ணுக்கொண்ணு எதிரிகள். ஆமா, ஒன்னு வேட்டையாடுறது, இன்னொன்னு இரையாகிறது. ஆனா இங்க அந்த பகை உணர்ச்சி சுத்தமா மறைஞ்சிடுச்சு. அதைவிட ஆச்சரியம், ஒரு பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். சிங்கத்தையும் கரடியையும் பார்த்தா பயந்து ஓடுற நாம இங்க ஒரு சின்ன குழந்தை அதையெல்லாம் வழி நடத்துறத பாக்குறோம். பயம்ங்கிறதே அடியோடு அகற்றப்பட்ட ஒரு நிலை. இது வெறும் விலங்குகளை பத்தி மட்டும் தானா, இல்ல இதுக்குள்ள ஆழமான அர்த்தம் இருக்கு? அதுதான், இது மனித சமுதாயத்துக்கான ஒரு உருவகம் மாதிரி தெரியுது. மிக சரியா சொன்னீங்க. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் போல நம்ம சமுதாயத்திலையும் பகை பாராட்டிக்கிற இனங்கள், நாடுகள், மதங்கள், அரசியல் கட்சிகள் இருக்கு. ஒருத்தர் அழிச்சிட துடிக்கிட வன்முறை எண்ணம் இருக்கு. அந்த எல்லா பகைமையும் பிரிவினைகளும் பயமும் மெசியாவோட ஆட்சியில நீக்கப்பட்டு முழுமையான நல்லிணக்கம் ஏற்படுங்கிறத தான் இந்த காட்சிகள் குறிக்குது. ஒருவரை ஒருவர் சுரண்டாத ஒரு புதிய சமூக அமைப்பு. அதிலும் குறிப்பா பாலூட்டும் குழந்தை விரியன் பாம்பின் வளையல் விளையாடுங்கிற காட்சி. எனக்கு பாம்புகள்னா கொஞ்சம் பயம். ஒரு குழந்தை பாம்போட வலையில கை விடுறதா என்னால கற்பனை கூட பண்ண முடியல. ஆமா, அது ஆதாம் ஏவாள் பாவத்தினால மனுஷனுக்கும் படைப்புக்கும் நடுவுல உண்டான அந்த விரிசல் சரி செய்யப்பட்டு மறுபடியும் அந்த தொடக்ககால அமைதி நிலைநாட்டப்படுறது குறிக்குது. படைப்போட உச்சக்கட்ட நல்லிணக்கம். சரி, இந்த அதிசயமான முழுமையான அமைதிக்கு காரணம் என்ன? அது தானா நடந்துருதா? இல்ல, 9வது வசனம் அதுக்கான ஆணி வேற காட்டுது. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல மண்ணுலகம் ஆண்டவரை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். இதுதான் மையப்புள்ளி. இந்த ஆண்டவரை பற்றிய அறிவுங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வெறும் புத்தக அறிவா? நல்ல கேள்வி. இங்க அறிவுன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஹெப்ரேய வார்த்தை யாதா. இது வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறத குறிக்கல, மாறா ஒரு ஆழமான நெருக்கமான உறவுமுறை அறிவு குறிக்குது. ஓ, ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஆமா, கணவன் மனைவியை அறிஞ்சுக்கிறது போல கடவுள் யாரு, அவரோட அன்பு எவ்ளோ பெருசு, சக மனிதர்களை என் சகோதரர்களா எப்படி பார்க்கணுங்கிற அந்த உள்ளார்ந்த உறவு சார்ந்த அறிவு முழு உலகத்தையும் நிரப்பும் போது அங்க வன்முறைக்கோ பகைமைக்கோ இடம் இருக்காது. அப்போ உண்மையான அமைதி சட்டங்களால வர்றதில்ல, உள்ளங்களோட மாற்றத்தால இந்த தெய்வீக அறிவால தான் வருது. சரியா சொன்னீங்க. இப்போ இறுதி வசனத்துக்கு வருவோம். இந்த மாபெரும் அமைதி, நீதியோட ஆட்சி யாருக்கானது? ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தானா? 10வது வசனம் அந்த எல்லையை உடைக்குது. ஆமா, அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அது வரைக்கும் வரப்போற மெசியா யூதர்களுக்கு மட்டுமே உரியவர்னு ஒரு குறுகிய எண்ணம் இருந்துச்சு. ஆனா எசாயா இங்க ரொம்ப தெளிவா இந்த மெசியா ஈசாயின் வேரான இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல உலகத்துல இருக்கிற எல்லா மக்களினங்களுக்கும் ஒரு அடையாளமா ஒரு கொடியா விளங்குவார்னு அறிவிக்கிறார். பிற இனத்தார், அதாவது யூதர் அல்லாத நாமோ அவரை தேடி வருவோம். அவரோட மீட்பு உலகளாவியது. அவர் ஒரு கொடியைப் போல உயர்த்தப்பட்டு சிதறிப்போன எல்லாரையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்வார். ஆமா, அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்குங்கிற இறுதி வாக்கியம் அவரில் நாம கண்டுகொள்ளும் அந்த நித்திய அமைதியையும் நிறைவையும் மகிமையும் குறிக்குது. அப்போ திருவருகை காலத்துல நாம யாருக்காக காத்திருக்கோங்கிறத இந்த வாசகம் ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுது. கண்டிப்பா, ஏதோ ஒரு உலகியல் அரசருக்காக இல்ல, பட்டுப்போன நம்ம வாழ்வோட அடிமரங்கள்ல இருந்து புதிய தளிர்களை உருவாக்க வல்ல ஞானமும் நீதியும் அமைதியும் நிறைந்த ஒரு தெய்வீக ஆட்சியை கொண்டு வரும் மெசியாவுக்காக காத்திருக்கிறோம். இந்த வாசகம் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு ஆழமான செய்தியை தருது. அது சொல்லுது, பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வளையில் தன் கையை விடும். உங்க வாழ்க்கையில உங்களை அச்சுறுத்துற, உங்களுக்கு பயம் தர அந்த விரியன் பாம்புகள் எவை?
அது ஒரு தீராத நோயா இருக்கலாம், தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையா இருக்கலாம், முறிந்து போன உறவுகளா இருக்கலாம், இல்ல எதிர்காலத்தை பத்தின ஒரு கவலையா இருக்கலாம். அந்த பயங்கள், கவலைகள், உறவுச் சிக்கல்கள் எல்லாத்தையும் குழந்தை இயேசுவோட கைகள்ல முழுமையா ஒப்பு கொடுத்து அவர் தர்ற அந்த தெய்வீக அமைதிய, அந்த பயமின்மைய அனுபவிக்க நீங்க தயாரா? இதை இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. அதாவது ரொம்ப பலவீனமானவங்க கூட ரொம்ப ஆபத்தான சூழல்ல பாதுகாப்பா உணர்வாங்க. இதுதான் கடவுள் வாக்கு கொடுக்கிற விண்ணரசு. சமாதானமும் நீதியும் இணக்கமும் நிறைஞ்ச ஒரு புதிய உலகம். அப்படியானால் யோவான் மனமாறுங்கள்னு சொல்றதோட முழு அர்த்தமும் இப்ப புரியுது. வெறுமனே பாவங்கள்லேருந்து திரும்புறது மட்டும் இல்ல, எசாயா விவரிக்கிற இந்த அற்புதமான உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியானவங்களா நம்மளையே மாத்திக்கிறது. இந்த வாசகத்தை மனசுல வச்சு பதிலறை பாடல பார்க்கும்போது ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தூங்குங்கிற பல்லவி இன்னும் ஆழமா ஒலிக்குது. ஆமா, இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு அரசனுக்காக செய்யப்படுற ஒரு செபம் மாதிரி தெரியும். ஆனா இது ஒரு அரசனுக்கான வேலை விவரம், ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரின்னு சொல்லலாம். ஓ, ஒரு நல்ல ஆட்சியாளர் எப்படி இருக்கணும்னு கடவுள்கிட்ட மன்றாடுறத நம்ம விரிவா பார்க்கலாம். ஆமா, சரி, அப்போ 2 வசனங்கள்ல கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழையும், அரச மைந்தனிடம் உமது நீதியை விளங்கச் செய்யும் அப்படின்னு இருக்கு. இதுல எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒரு அரசன் இயல்பாகவே நீதியோட இருக்க மாட்டானா? எதுக்காக கடவுள்கிட்ட இருந்து நீதியை கடன் கேட்கணும்? இது அந்த காலத்து அரசர்களோட இயலாமைய காட்டுதா? ரொம்ப முக்கியமான கேள்வி அது. இது இயலாமை என்பதை விட ஒரு பெரிய உண்மையோட ஒப்புதல் வாக்குமூலம்னு சொல்லலாம். ஒப்புதல் வாக்குமூலமா? ஆமா, அதாவது உண்மையான முழுமையான நீதி என்பது மனிதனிடமிருந்து வர்றதில்ல, அது கடவுள் கிட்ட இருந்து தான் வரணும் அப்படிங்கிற புரிதல். சரி. அந்த காலத்துல அரசன் என்பவன் பூமியில கடவுளோட பிரதிநிதி. அவன் தன்னோட சொந்த புத்திய வச்சோ படைபலத்தை வச்சோ ஆட்சி செய்யக்கூடாது. கடவுளோட நீதிய வாங்கி அதை மக்களுக்கு கொடுக்கிற ஒரு கருவியா மட்டும்தான் இருக்கணும். அப்போ இந்த மன்றாட்டு அந்த அரசனுக்கு அவனோட பொறுப்பை ஞாபகப்படுத்துது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அப்போ அந்த நீதி யாருக்காக பயன்படுத்தப்படணுங்கிறதுலயும் ஒரு தெளிவு இருக்கணுமே. அங்கதான் விஷயமே இருக்கு. 2வது வசனம் பாருங்க. அவர் மக்களை நீதியோடும் உம்முடையவரான எளியோரை நீதி தீர்ப்பின்படியும் ஆழ்வாராக அப்படின்னு சொல்லுது. உம்முடையவரான எளியோர்னு குறிப்பா சொல்றாங்க. ஆமா, முதல்ல மக்கள்னு பொதுவா சொல்லிட்டு உடனே உம்முடையவரான எளியோர்னு ரொம்ப குறிப்பா சொல்றார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆட்சியோட வெற்றி அது சமூகத்துல இருக்கிற வசதியானவங்களை எப்படி நடத்துதுங்கிறத பொறுத்து இல்ல, ரொம்ப பலவீனமான குரலற்ற மக்களை எப்படி நடத்துதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது தான் ஆட்சியோட முதல் கடமை. கரெக்ட். நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் ஒரு ஆன்மீக கருத்து மாதிரி தெரியல, இது ஒரு ஆழமான அரசியல் பார்வை. நிச்சயமா. ஒரு நாட்டின் தரம் அந்த நாட்டுல கடைநிலையில் இருக்கிற மக்கள் நடத்தப்படுற விதத்துல தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? 7வது 8வது வசனங்கள் அதை பத்தி ரொம்ப அழகா பேசுது. அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக, நிலா உள்ளுவரை மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. இந்த வரி ஒரு கவிதை மாதிரி இருக்கு. இது கவிதை மட்டும் இல்ல, ஒரு பெரிய தத்துவம். நீதியும் சமாதானமும் ஒன்னோட ஒண்ணு எவ்ளோ பிணைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க. ஆமா, நீதி எங்க செழிப்பா இருக்கோ அங்க சமாதானம் தானா வந்துரும். அதுவும் ஏதோ 2 நாடுகள் சண்டை போடாம இருக்கிற தற்காலிக அமைதி இல்ல. நிலா உள்ள வரையில், அதாவது முடிவே இல்லாத நிரந்தரமான ஒரு சமாதானம். ஆமா, அந்த காலத்துல சந்திரன் ஒரு நிரந்தரமான விஷயமா பார்க்கப்பட்டது. அது இருக்கிற வரைக்கும் சமாதானம் இருக்கும்னு சொல்றது அந்த ஆட்சியோட ஸ்திரத்தன்மையை காட்டுது. ஆனா அடுத்த வரியை படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. சொல்லுங்க. 8வது வசனம், ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரை அவர் ஆட்சி செய்வார், பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரை அவர் அரசாழ்வார்னு சொல்லுது. ஒரு பக்கம் நிரந்தர சமாதானம்னு சொல்லிட்டு அடுத்த வரியே ஒரு பெரிய பேரரசு உருவாக்குற மாதிரி நாட்டை விரிவுபடுத்துற மாதிரி இருக்கு. இது சமாதானமா இல்ல ஆக்கிரமிப்பா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அருமையான ஒரு கேள்வி. இதுதான் இந்த வாசகத்தை ஆழமா பார்க்க தூண்டுது. முதல்ல இதோட வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்கணும். சரி. பல அறிஞர்கள் இந்த திருப்பாடல் ஒரு முடிசூட்டு விழாவின் போது பாடப்பட்டிருக்கலான்னு சொல்றாங்க. ஒருவேளை சாலமோன் அரசன் பதவி ஏற்றும் போதோ அல்லது வேறொரு அரசனின் போதோ இது பாடப்பட்டிருக்கலாம். அப்போ ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரை அப்படிங்கிறது அந்த பகுதியோட புவியியல் எல்லைகளை குறிக்குது. அதாவது யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து மத்தியதரை கடல் வரைக்கும் இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு. அப்போ இது ஒரு அரசியல் பிரகடனம் மாதிரி, எங்க ராஜாவோட ஆட்சி இவ்ளோ பெருசா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, ஒரு வகையில அப்படிதான்.
ஆனா அதோட உள்ளார்ந்த அர்த்தம் அதையும் தாண்டி போகுது. எப்படி? இது வெறும் ராணுவ பலத்தால வர்ற விரிவாக்கம் இல்ல, நீதியினாலும் சரியான ஆட்சியினாலும் வர ஒரு சுவாதீனம். அந்த ராஜாவோட நீதி உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அதனால அவரோட புகழ் உலகின் எல்லை வரை பரவும். ஓ, அப்போ ஆட்சி முறை மற்ற நாடுகளையும் கவரும். சரியா சொன்னீங்க. இது வாளால் பிடிக்கும் சாம்ராஜ்யம் இல்ல, நீதியால் கவரப்படும் ஒரு சாம்ராஜ்யம். சமாதானத்தின் மூலமா வர்ற ஒரு உலகளாவிய தாக்கம். சரி, அப்போ இந்த உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஆட்சியாளரோட குணம் எப்படி இருக்கணும்? அவரோட இதயம் எப்படிப்பட்டது? அதிகாரம், உலகப் புகழ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? நிச்சயமா 12-13 வசனங்கள் அந்த ஆட்சியாளரோட இதயத்தையே நமக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுது. அதுதான் இந்த திருப்பாடலோட ஆன்மான்னு கூட சொல்லலாம். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். இங்கே 2 விதமான மக்களை பத்தி பேசுறாங்க. ஒன்னு உதவி கேட்டு மன்றாடுற ஏழைகள், இன்னொன்னு திக்கற்ற எளியோர். யார் இவங்க? திக்கற்ற எளியோர் அப்படின்னா உதவி கேட்க கூட யாருமே இல்லாதவங்க. ஆமா, யாருடைய கண்ணுக்கும் தெரியாதவங்க, சமூகத்தால முழுமையா கைவிடப்பட்டவங்க, அவங்களுக்காக பேசக்கூட ஆள் இல்லாதவங்க. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு பிரச்சனை பெருசாகி மக்கள் தெருவுக்கு வந்து போராடினதுக்கு அப்புறம் உதவி செய்யறது ஒரு வகை. ஆனா யாருடைய சத்தமும் கேட்கலையோ அவங்கள தேடி போய் அவங்களோட தேவைய உணர்ந்து உதவி செய்யறதுதான் உண்மையான தலைமை. இந்த அரசன் அதை செய்வான் அப்படின்னு இந்த வாசகம் சொல்லுது. ஆமா, வாவ், இதுதான் உண்மையான தலைமை பண்பு. அடுத்த வரியும் இதையே சொல்லுது. வறியோர் ஏழைகள் மீது அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். இங்க இரக்கம்ங்கிற வார்த்தை வெறும் பரிதாப உணர்ச்சி இல்ல, அது ஒரு செயல். சட்டத்தை மட்டும் வச்சு ஒருத்தர் ஆட்சி செய்யலாம், ஆனா சட்டம் சில நேரத்துல ரொம்ப கடுமையா இருக்கும். ஆமா, இரக்கம் மட்டும்தான் உயிரை காப்பாற்றும். இங்க உயிரை காப்பாற்றுவார்னா அவங்களோட கண்ணியத்தை, அவங்களோட எதிர்காலத்தை, அவங்க வாழ்றதுக்கான உரிமையை அவர் பாதுகாப்பாருன்னு அர்த்தம். இது வெறும் உணர்ச்சி இல்ல, இது ஒரு அரசன் கொள்கை, ஒரு பாலிசி. இதை நாம இப்படி பார்க்கலாம். ஒரு நல்ல ஆட்சியாளர் சட்டத்தை நிலைநாட்டுவார். ஆனா கடவுளின் நீதியை பெற்ற ஆட்சியாளர் சட்டத்திற்கும் மேலாக இரக்கத்தை நிலைநாட்டுவார். ஏன்னா சட்டம் சில நேரத்துல தண்டிக்கும், ஆனா இரக்கம் எப்போதும் வாழ்வழிக்கும். நிச்சயமா இந்த ஆட்சியாளர் மக்களின் உயிரை, அவர்களுடைய கண்ணியத்தை, அவர்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுவார். இதுதான் கடவுள் தாவீது ராஜாவிடமும் இஸ்ரேலின் எல்லா அரசர்களிடமும் எதிர்பார்த்த பண்பு. அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு அரசர், இரக்கமும் நீதியும் நிறைந்த ஒருவர் எப்படிப்பட்ட புகழப் பெறுவார்? அவருடைய மரபு எப்படி இருக்கும்? மக்கள் அவரை எப்படி நினைவு கூறுவார்கள்? ஆமா, கொடுங்கோல் ஆட்சியாளர்களின் பெயர்கள் வரலாற்றில் கரைபடிந்து போகுது. ஆனா இவரோட பெயர்? அதற்கான பதில 17ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுது. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக, கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சூரியன் இருக்கிற வரைக்கும் அவரோட பெயர் நிலைக்கும். அதாவது அவரோட புகழ் ஒருபோதும் மறையாது. ஆனா அதைவிட முக்கியமான ஒரு வரி அடுத்து வருது. அதுதான் இந்த திருப்பாடலின் உச்சம்னு நான் நினைக்கிறேன். அவர் மூலம் மனிதர் ஆசிபெற விளைவாராக, எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக. இது ஆழமான வரி. ஆமா, அவர் தனக்காகவோ தன் புகழுக்காகவோ வாழல, அவர் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வழியாக இருக்கிறார். மற்ற நாட்டு மக்கள் கூட இவரை போல ஒரு ஆட்சியாளர் நமக்கு கிடைக்க மாட்டாரான்னு ஏங்குற அளவுக்கு அவரோட ஆட்சி ஒரு முன்மாதிரியா இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இப்போ நாம மறுபடியும் இந்த திருப்பாடலோட தொடக்கத்துக்கு வரலாம். சரி, இது ஒரு மனித அரசனுக்காக பாடப்பட்டிருந்தாலும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற தகுதிகள் ஒரு சாதாரண மனிதனால அடைய முடியாத அளவுக்கு ரொம்ப உயர்வா இருக்கு. ஆமா, நிரந்தரமான சமாதானம், உலகின் எல்லை வரை ஆட்சி, சூரியன் உள்ளவரை நீடிக்கும் புகழ். இதெல்லாம் எந்த மனித அரசனுக்கும் முழுசா பொருந்தாது. இந்த இடத்துலதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு புதிய பார்வை கிடைக்குது. ஆமா, இத படிக்கும்போது இந்த நீதியின் அலசர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராக இருக்க முடியும்னு தோணுது. கரெக்ட். அவர்தான் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் பாதுகாவலராக இருந்தார். அவரோட ஆட்சிக்கு எல்லையே இல்ல. அவரோட சமாதானம் இந்த உலகத்தின் சமாதானம் மாதிரி இல்ல. அவர் வழியாதான் எல்லா மக்களும் உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இந்த திருப்பாடல் ஒரு வகையில சாலமோன் போன்ற அரசர்களுக்கு ஒரு அறிவுரையாகவும், இன்னொரு வகையில வரப்போகிற மெஸ்ஸியாவாகிய இயேசுவை பற்றிய ஒரு இறைவாக்காவும் இருக்கு இல்லையா? நிச்சயமா. இதுக்கு 2 அடுக்கு அர்த்தம் இருக்கு. வரலாற்று ரீதியா இது இஸ்ரேல் அரசர்களுக்கு ஒரு படிப்பினை. நீங்கள் இப்படித்தான் ஆட்சி செய்யணும்னு கடவுள் எதிர்பார்க்கிறாரு. ஆனா ஆன்மீக ரீதியா
ஆன்மீக ரீதியா இது இயேசுவின் ஆட்சியையும் அவருடைய குணத்தையும் மிக துல்லியமா படம் பிடித்து காட்டுகிற ஒரு இறைவாக்கு. அவருடைய அரசாட்சி எல்லைகள் இல்லாதது, காலம் கடந்தது. அப்போ இந்த திருப்பாடல்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நாம யாரோ அரசர்கள் இல்ல, ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுல அதிகாரம் இருக்கு. ஆமா, ஒரு குடும்பத் தலைவராக, ஒரு கம்பெனியோட மேலாளராக, ஒரு குழுவோட தலைவராக. அந்த இடத்துல தான் இந்த வாசகம் நம்ம கிட்ட பேசுது. உண்மையான தலைமை என்பது மற்றவங்கள அடக்கி ஆள்றதுல இல்ல, அவங்களுக்கு சேவை செய்யறதுல தான் இருக்கு. ஆமா, அதுவும் குறிப்பா நம்ம சுத்தி இருக்கிற ஏழை, எளிய, குரலற்ற மக்களோட தேவைகளை உணர்ந்து செயல்படுறதுல தான் இருக்கு. இயேசு நமக்கு காட்டிச் சென்ற நாயகத்துவ பாதை அதுதான். இந்த வாசகத்தை கேட்ட நீங்க உங்களையே கேட்டுக்கொள்ளலாம். உங்க குடும்பத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, இந்த சமுதாயத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன பொறுப்புல நீங்க நீதியோடும் இரக்கத்தோடும் செயல்படுறீங்களா? இந்த நீதியின் அரசராகிய இயேசுவின் பண்புகளை உங்களுக்குள்ள வளர்த்துக்க நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு இந்த திருப்பாடல் அரசனுக்கு ஒரு கேள்வியை கேட்டது. இன்னைக்கு அது நமக்கும் ஒரு கேள்வியை கேட்டுட்டு போகுது. அந்த கேள்வி இதுதான். இந்த திருப்பாடல் கடவுள்கிட்ட அரசருக்கு உமது நீதியை அழியும்னு கேக்குது. இன்னைக்கு நம்மில் பலருக்கு வாக்களிக்கும் அதிகாரம் இருக்கு, தலைவர்களை உருவாக்கும் சக்தி இருக்கு. ஆமா. அப்போ நாம வெறும் நல்ல தலைவர்களுக்காக செபம் செஞ்சா போதுமா, இல்ல இந்த நீதியான சமுதாயத்தை உருவாக்குறதுல நமக்கும் ஒரு பங்கு இருக்கா? நல்ல கேள்வி. அந்த பொறுப்பை நாம எப்படி நிறைவேற்ற போகிறோம்? இதுதான் நாம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். மனமாற்றத்தோட இலக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்கிறது இல்ல, மாறாக அன்பும் நீதியும் நிறைஞ்ச ஒரு ஆட்சியில பங்கேற்கிறது. இதுதான் திருவருகை காலத்தோட மைய எதிர்பார்ப்பு. சரி, இப்ப நம்ம கிட்ட 2 பெரிய ஆசையங்கள் இருக்கு. ஒன்னு யோவானோட தீவிரமான தனிப்பட்ட மனமாற்றத்துக்கான அழைப்பு. இன்னொன்னு எசையாவோட பிரம்மாண்டமான சமூக மாற்றம் குறித்த பார்வை. இந்த 2க்கும் நடுவுல இன்னைக்கு உலகத்துல வாழ்ற நாம என்ன செய்யணும்? தனிப்பட்ட மாற்றத்துக்கும் அந்த பெரிய இலட்சிய உலகத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா ஏதாவது இந்த வாசகங்கள் காட்டுதா? ஒரு அற்புதமான கேள்வி. இதுக்கான பதிலத்தான் புனித பவுல் உரோமியருக்கு எழுதின கடிதத்துல, அதாவது இன்னைய 2ஆம் வாசகத்துல பாக்குறோம். பவுல் ரொம்ப நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு ஆலோசனைய வழங்குறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் ஒரு தீர்வு சொல்ல முயற்சி பண்ணார். அப்படியா? ஆமா. இன்னைக்கு நாம திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதின திருமுகத்திலிருந்து அதிகாரம் 15 வசனங்கள் 4 முதல் 9 வரை பார்க்க போறோம். இது வெறும் ஒரு அறிவுரை மட்டும் இல்ல, பிரிஞ்சு கிடக்கிற ஒரு சமூகத்தை எப்படி ஒன்னு சேர்க்கறதுன்னு சொல்ற ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். முதல்ல இந்த வசகத்தோட பின்னணிய நம்ம புரிஞ்சுக்கணும். பவுல் யாருக்கு இந்த கடிதத்தை எழுதுறார்? அப்போ ரோமையில இருந்த திருச்சபை ஒரே மாதிரி ஆட்கள் இருந்த இடம் இல்ல, இல்லையா? நிச்சயமா இல்ல. அது ஒரு பெரிய ஒரு கலவையான கூட்டம். ஆமா, அங்க முக்கியமா 2 குரூப் இருந்துச்சு. ஒரு குரூப் யூத கிறிஸ்தவர்கள், பரம்பரையா திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறவங்க. கரெக்ட். விருத்த சேதனம், உணவு கட்டுப்பாடுன்னு அவங்களுக்கு நிறைய விதிகள், பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. இன்னொரு குரூப் பிற இனத்து கிறிஸ்தவர்கள், அதாவது யூதர் அல்லாத மக்கள். அவங்களுக்கு இந்த பழக்கம் எல்லாம் ரொம்ப புதுசு, ஏன் தேவையற்றதுன்னு கூட தோணுச்சு. அப்போ எங்க வழிதான் சரி அப்படின்னு ஒரு பெரிய பனிப்போர் நடந்திருக்கும். நிச்சயமா. நீங்க இப்படிக்கா சாப்பிடணும், இந்த நாளை தான் கொண்டாடணும்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் தங்களோட கருத்துக்களை திணிச்சிருப்பாங்க. இது இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்லயும் சமூகத்திலயும் பாக்குற மாதிரி தான் இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த ஒரு பின்னணியில தான் பவுல் தன்னோட முதல் பாயிண்டையே சொல்றார். வசனம் 4. முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கம் உண்டாகிறது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. 2 குரூப்பும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பவுல் அவங்க கிட்ட போய் திருவிவிலியத்தை படிங்கன்னு சொல்றார். இது எப்படி அவங்க பிரச்சனைக்கு தீர்வாகும்? இதுல ஒரு ஆழமான ஹிக்மட் இருக்கு. திருவிவிலியத்தை படிங்கன்னு அவர் சொல்லும்போது அவர் என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, உங்க 2 குரூப்போட கதையும் ஆரம்பிக்கிறது ஒரே இடத்துல தானே ஞாபகப்படுத்துறார். ஆபிரகாம், மோசே, தாவீதுன்னு அவங்க வாசிக்கிற எல்லாமே அவங்களோட பொதுவான பாரம்பரியம். ஓ, அப்போ நீ யூதன், நான் பிற இனத்தவன்ற அடையாளத்துக்கு முன்னாடி? ஆமா, நாம எல்லாரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ற ஒரு பெரிய அடையாளத்தை மறைநூல் அவங்களுக்கு காட்டுது. அந்த புரிதல் தான் அவங்களுக்கு மன உறுதியை கொடுக்குது. அப்போ இது வெறும் ஆறுதலுக்காக படிக்கிற விஷயம் இல்ல, தங்களோட வேறு எதுன்னு 2 தரப்புக்கும் புரிய வைக்குது. சரிதான். அந்த மன உறுதியிலிருந்து எதிர்நோக்கு பிறக்குதுன்னு சொல்றார். என்ன மாதிரியான எதிர்நோக்கு அது? இப்போ இருக்கிற இந்த சண்டை சச்சரவெல்லாம் நிரந்தரம் இல்ல. கடவுள் நம்ம 2 குரூப்பையும் ஒன்னு சேர்ப்பார்.
என்ற நம்பிக்கைதான் அந்த எதிர்நோக்கு. சரி. இப்போ இருக்கிற பிரிவினைய தாண்டி கடவுள் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. சரி, இந்த நம்பிக்கைய மனசுல வச்சுட்டு அடுத்ததான் அவங்க என்ன செய்யணும்னு பவுல் சொல்றார். வசனம் 5 மற்றும் 6ல கிறிஸ்து இயேசுவின் மாதிரிக்கேற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு கடவுள் உங்களுக்கு அருள்வாராக. அதுனா யூதர்கள் தங்களோட பழக்கத்தை விட்டுடணும், இல்ல பிற இனத்தவர் யூதர்களா மாறிடணும்ன்ற அர்த்தம் கிடையாது. அப்போ மனசு ஒன்னா இருக்கணும், பழக்க வழக்கங்கள் இல்ல. அந்த மனசுக்கு மாடல் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆமா, அவர் எப்படி எல்லாரையும் அரவணைச்சாரோ, எப்படி வரி வசூலிப்பவர் வீட்லயும் சாப்பிட்டாரோ, எப்படி சமாரிய பெண்ணோட பேசினாரோ, அந்த மனநிலை தான் இங்க முக்கியம். அப்போ நாம ஒருத்தர் பார்க்கும்போது இவங்க நம்மள மாதிரி இல்லையேன்னு பார்க்காம கிறிஸ்து இவங்களை எப்படி பாப்பார்னு பார்க்கணும். கரெக்ட். அந்த பார்வை வந்துட்டா ஒற்றுமை தானா வந்துடும். அந்த ஒற்றுமையோட நோக்கம் என்னன்னு அடுத்த வரியிலேயே சொல்றார். ஆமா, நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒரே குரலில் போற்றி புகழ்வீர்கள். இதுதான் அல்டிமேட் கோல். ஆமா, யூத கிறிஸ்தவரோட குரலும் பிற இனத்தவரோட குரலும் தனித்தனியா ஒலிக்காம ரெண்டும் சேர்ந்து ஒரே குரலா கடவுளை புகழணும். அவங்க வழிபாடு அர்த்தமுள்ளதா இருக்கணும்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவு மறையணும். அவங்க ஒற்றுமையே அவங்க கடவுளுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய புகழ்ச்சி. இதுதான் அந்த வாசகத்தோட மையப்பகுதிக்கு நம்மள கொண்டு வருது. வசனம் 7 பவுல் இங்க ஒரு கட்டளையே கொடுக்கிறாரு. ஆமா, கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ற வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம். ஆனா அந்த சூழல்ல இது ஒரு புரட்சிகரமான வார்த்தை இல்லையா? 100க்கு 100 அது சாதாரண வார்த்தை இல்ல, ஒரு வெடிகுண்டு மாதிரி. ஒரு யூத கிறிஸ்தவரை கூப்பிட்டு நீங்க இனிமே விருத்த சேதனம் செய்யாத கண்டதை சாப்பிடுற ஒரு பிற இனத்தவரோட சமமா உக்காந்து சாப்பிடணும், அவரை உங்க சகோதரனா ஏத்துக்கணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். அதே போல பிற இனத்தவர்கிட்ட போய் உங்களுக்கு புரியாத இந்த யூத பழக்க வழக்கங்களை கேலி பண்ணாதீங்க, அவங்களையும் மதிச்சு ஏத்துக்கோங்கன்னு சொல்றதும் பெரிய விஷயம். இதுக்கு அவர் வைக்கிற அளவுகோல் தான் இன்னும் ஆழமானது. ஒருத்தர் நல்லபடியா இருங்கன்னு சொல்லல, இல்ல, கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போலன்னு சொல்றார். கிறிஸ்து நம்மளை எப்படி ஏத்துக்கிட்டார்? நாம தகுதியோட புண்ணியவான இருந்தப்போவா? இல்லவே இல்ல. நாம் பாவிகளா குறைகளோட கடவுளுக்கு எதிரான நிலையில இருந்த போதே அவர் நம்மள முழுசா ஏத்துக்கிட்டார். எந்த நிபந்தனையும் இல்லாம, எந்த தகுதியும் பார்க்காம. அந்த அளவுகோல் படி நாம ஒருத்தர் ஏத்துக்கணும்னா நாம அடுத்தவங்களோட நிறம், மொழி, சாதி, பொருளாதாரம், கருத்து வேறுபாடுன்னு எதையுமே பார்க்க கூடாது. அது கிட்டத்தட்ட அசாத்தியமான ஒரு காரியம். அதனாலதான் இது ஒரு அருள்னு பவுல் ஆரம்பத்திலே சொல்றார். அப்போ நாம அடுத்தவங்கள அவங்களோட குறைகளோட ஏத்துக்கும் போது நம்மளோட செயல்பாடு மூலமா கடவுளை பெருமைப்படுத்துறோம்னு பவுல் சொல்றார். ஆமா, ஆலயத்துல பாட்டு பாடுறதை விட பிரிஞ்சு இருக்கிற 2 பேர் கிறிஸ்துவுக்காக ஒன்னு சேரும்போது அதுதான் கடவுளுக்கு உண்மையான புகழ்ச்சியா இருக்கு. சரிதான். இந்த தத்துவத்தை விளக்கிட்டு பவுல் அடுத்தது அதுக்கு ஒரு இறையியல் ஆதாரத்தையே கொடுக்கறாரு. வசனம் 8ல கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு ஊழியரானார்னு சொல்றாரு. இது யூத கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றது. ஆமா, இது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கும். பாத்தீங்களா, இயேசு எங்களுக்காக எங்க மரபுக்காகத்தான் வந்தாருன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை வந்திருக்கும். நிச்சயமா. அவங்களோட அடையாளத்தை பவுல் மதிக்கிறாரு. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கடவுள் உண்மையுள்ளவர்னு காட்டுறதுக்காக தான் இயேசு யூதா பிறந்து யூதர்களுக்கு ஊழியம் செஞ்சார். அதனால உங்க பாரம்பரியம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. இத சொல்லிட்டு அடுத்த நொடியே அப்படி தராசு சம்மன் பண்றாரு. ஆமா, வசனம் 9ல பிற இனத்தாரும் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காகவும் அவர் ஊழியர் ஆனார்னு சொல்றார். இது பிற இனத்தவரை பார்த்து சொல்றது மிக சரியா. அவங்க கிட்ட இயேசு யூதர்களுக்கு மட்டும் சொந்தமானவர் இல்ல, பழைய ஏற்பாட்டிலேயே பிற இனத்தார் நடுவே உம்மை போற்றுவேன்னு எழுதியிருக்கு. அதனால நீங்களும் இந்த மீட்பு திட்டத்துல ஒரு முக்கிய பங்குன்னு சொல்றாரு. அப்போ 2 தரப்புக்கும் அவங்கவுங்க பார்வையில முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு, ஆமா, கடைசியில 2 பேரையும் கிறிஸ்து என்ற ஒரே புள்ளியில இணைக்கிறார். இது ஒரு அற்புதமான சமாதான திட்டம். யார் மனசையும் புண்படுத்தாம 2 பேரோட அடையாளத்தையும் அங்கீகரிச்சு, ஆனா அந்த அடையாளங்களை விட கிறிஸ்துவோட அடையாளம் பெரியதுன்னு புரிய வைக்கிறார். ஆமா, அவர் யூதர்களையும் பிற இனத்தவரையும் பிரிக்கிற சுவரா இல்லாம இணைக்கிற பாலமா இருக்கிறார். இந்த செய்தி அன்னைக்கு உரோமுக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமா இன்னைக்கு நமக்கு தேவைப்படுது. ஆமா, நாமளும் நமக்குள்ள சாதி, மொழி, சபை, அரசியல்னு எத்தனை சுவர்களை எழுப்பி வச்சிருக்கோம்.
கிறிஸ்து சிலுவையில இந்த எல்லா சுவர்களையும் இடிச்சிட்டாருன்னு நாம நம்புறோம். ஆனா நாம திரும்ப திரும்ப அந்த இடிபாடுகளை வச்சே புதுசா சுவர் கட்டிட்டு இருக்கோம். உண்மைதான். அப்போ இந்த வாசகங்கள் மூலமா நாம கத்துக்க வேண்டிய தெளிவான பாடம் இதுதான். நம்மளோட வேறுபாடுகளை பார்த்து விரக்தி அடையாம மறைநூல்ல இருந்து நம்பிக்கையையும் மன உறுதியும் எடுத்துக்கணும். ஆமா, அந்த நம்பிக்கையோட கிறிஸ்து நம்மள நிபந்தனை இல்லாம ஏத்துக்கிட்ட மாதிரி நாமளும் ஒருத்தர் ஏத்துக்க முயற்சி செய்யணும். அப்படி நாம ஒற்றுமையா வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை வெறும் வார்த்தைகளால் இல்லாம வாழ்ந்து காட்டுகிற ஒரு சாட்சியாகும். அதுதான் கடவுளுக்கு நாம செலுத்துற உயிருள்ள புகழ்ச்சி. உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்களால முழுசா ஏத்துக்கவே முடியாத ஒரு நபர் இருக்காரா? அது உங்க குடும்பத்திலயா, வேலை செய்யற இடத்துலயா, இல்ல நட்பு வட்டாரத்திலயா? ஒருவேளை இருக்கலாம். இன்னைக்கு நம்ம அந்த நபரை நம்ம பார்வையில பார்க்காம கிறிஸ்துவோட பார்வையில பார்க்க முயற்சி பண்ணலாமா? ஆண்டவரே, நீங்க இவங்களை எப்படி பாக்குறீங்கன்னு ஒரு நிமிஷம் கேட்டு ஜெபிக்கலாமா? அந்த ஒரு சின்ன முயற்சி கடவுளோட அருளால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். கடினமானதுதான். ஆனா இங்கேதான் யோவானோட வெளிவேஷத்தை களையறதும் எசாயாவோட சமாதான உலகமும் சந்திக்குது. நாம எப்ப ஒருத்தரை முழுமையா ஏத்துக்க மறுக்கிறோம், நாம நம்மளோட முகமூடிகளுக்கு பின்னால ஒழிஞ்சுக்கும் போதுதான். நான் உயர்ந்தவன், என் கலாச்சாரம் தான் சிறந்தது, என் கருத்து தான் சரிங்கிற முகமூடிகளை நம்ம போடும்போது மத்தவங்கள அவங்களா ஏத்துக்க முடியறதில்ல. நாம அந்த முகமூடிகளை களைஞ்சு நம்ம பலவீனங்களையும் குறைகளையும் ஒத்துக்கொள்ளும் போதுதான் அடுத்தவங்களோட பலவீனங்களோட அவங்கள ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு வருது. கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போலங்கிற வரி இங்க ரொம்ப முக்கியமானது. கடவுள் நம்மளோட எல்லா தவறுகளோடும் குறைகளோடும் பலவீனங்களோடும் எந்த நிபந்தனை இல்லாம ஏத்துக்கிறாரு. அதே மனநிலையோட நாமும் மத்தவங்கள அணுகணும்னு பவுல் சொல்றாரு. மிகச்சரி. எசாயா சொன்ன ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா வாழ்றதுங்கிறது வேற வேற கருத்துக்கள், வேற வேற பின்னணிகள், வேற வேற வாழ்க்கை முறைகள் கொண்ட மனுஷங்க ஒன்னா அன்போட வாழ்றதுல தான் தொடங்குது. அது நம்ம குடும்பங்கள்ல தொடங்கணும், நம்ம வேலை செய்யற இடங்கள்ல, நம்ம சமூகத்துல அது பரவணும். நாம ஒருத்தர் உண்மையா ஏத்துக்கொள்ளும் போது அந்த சமாதான அரசோட ஒரு சின்ன துளிய இங்கே இப்பதே உருவாக்குறோம். அதுதான் கடவுளை பெருமைப்படுத்துற செயல்னு பவுல் சொல்றாரு. வெறுமனே ஆலயங்களுக்கு போறதோ ஜெபிக்கிறதோ மட்டும் இல்ல, சக மனிதரை ஏத்துக்கிறது தான் உண்மையான வழிபாடு. அப்படியானால் இன்னைக்கு நாம பார்த்த 3 வாசகங்களும் ஒன்னு ரொம்ப அழகா இணைக்குது. யோவான் மாற்றத்துக்கான தொடக்க புள்ளிய, அதாவது வெளிவேஷத்தை களைஞ்சு நேர்மையா இருக்கிறத நமக்கு காட்டுறாரு. எசாயா அந்த மாற்றத்தோட இறுதி இலக்க, அதாவது நீதியும் சமாதானமும் நிறைஞ்ச ஒரு உலகத்தை ஒரு சித்திரமா தீட்டுறாரு. பவுல் அந்த இலக்க அடைய நாம ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டிய பாதைய, அதாவது ஒருவரை ஒருவர் ஏத்துக்கிறத நமக்கு காட்டுறாரு. அருமையா தொகுத்தீங்க. ஆண்டவருக்கான பாதையை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மைப்படுத்துங்கள்னு யோவான் சொன்னது வெளியில இருக்கிற சாலைகளை சரி செய்யறது பத்தி இல்ல. அது நம்மளோட இதய பாதைகளை, நம்ம உறவுகளோட பாதைகளை செம்மைப்படுத்துறதே குறிக்குது. பெருமைங்கிற மேடுகளையும் தாழ்வு மனப்பான்மைங்கிற பள்ளங்களையும் அகற்றி நேர்மை, அன்பு, பரஸ்பர ஏற்புங்கிற ஒரு சமமான பாதையை உருவாக்குறது தான் நாம செய்ய வேண்டிய உண்மையான தயாரிப்பு. இந்த உரையாடலோட இறுதியில சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போக விரும்புறோம். யோவான் சொன்னது போல மனமாற்றத்துக்கு ஏற்ற செயல்களை காட்ட இந்த வாரம் நீங்க களைய விரும்புற ஒரு முகமூடி எது? அது பெருமையா இருக்கலாம், மத்தவங்கள பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயமா இருக்கலாம், இல்ல ஒரு பழைய காயமா கூட இருக்கலாம். அதே போல எசாயா கண்ட சமாதானத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர பவுல் சொன்னது போல நீங்க முழுமையா ஏத்துக்கொள்ள பழக விரும்புற ஒரு நபர் யார், அல்லது ஒரு சூழல் என்ன? ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், நீதி தழைத்தோங்கும். கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும்.
மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், நீதி தழைத்தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைநிற்பதாக. அவர் மூலம் மனிதர் ராசி பெற விளைவராக. எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவரென வாழ்த்துவராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், நீதி தழைத்தோங்கும். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா இந்த சிந்தனைய மத்தவங்களோட பகிர்ந்துக்கோங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.